ரெண்டாவது கேள்விக்கு போகிறதுக்கு முன்னால் ஒன்றாவது இருக்கிற கோவைக்கும் ரெண்டாவது இருக்கிற கோவைக்கும் இடையிலான வித்தியாசத்தை பார்ப்போம். முதலாவது இருக்கிற கோவை வந்துட்டு 1/a/b அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகவே 1/a/bன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு பொட்மாஸ் முறைப்படி என்ன செய்யணும், ப்ரெக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் செய்யணும். ஆகவே ப்ரெக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத செய்கிறேன்னா ஏஏ பியால் பிரிக்கணும். ஆகவே a/b. இப்போ என்ன செய்யணும், 1 a/bயால் பிரிக்கணும். ஆகவே இது என்னது சமனை, 1 பிரிக்கணும், a/bயால் பிரிக்கணும். ஆகவே இது எப்படி, இது பெருக்கல் அடையாளத்துக்கு மாற்றினா இது தலைக்கீழே மாறும். ஆகவே எப்படின்னு வரும், b/aன்னு சொல்லி வரும். ஆகவே நம்ம என்ன செய்யலாம், இந்த கீழே கீழே பியை கொண்டே மேலே போட்டு b/a டிரெக்டாக எழுதலும். சரி, ஆனால் இதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், ப்ரெக்கெட் செய்யணும். ஆகவே 1/a. இப்போ என்ன செய்யணும், 1/a பிரிக்கணும் பியால். ஆகவே இதை இந்த பிரித்தல் அடையாளத்தை பெருக்கல் அடையாளத்துக்கு மாற்றினோம்னு சொன்னால் இது தலைகீழ மாறும். ஆகவே 1/bன்னு சொல்லி மாறும். ஆகவே இது எப்படி வரும், 1/a.bன்னு சொல்லி வரும். ஏன்னு சொன்னால் 9வது கேள்வியில் இதே மாதிரி ஒரு அதாவது 1ஆவதுல வர மாதிரி ஒரு பிரித்தல் வருது. இனி தொடர்ந்து இதே மாதிரியே செய்வோம். ஆகவே இப்போ 9வது கேள்விக்கு போவோம். ஆகவே 1/cot a + tan a = sin a × cos a. இப்போ இதில் வந்து நான் எல்ஹெச்எஸ்லேருந்து செய்கிறேன். இப்போ ஆன்சர் வந்துட்டு ஆர்ஹெச்எஸில் இருக்கிறது வந்துட்டு எல்லாமே சைன்லேயும் கொஸ்ட்லேயும் இருக்குது. ஆகவே நம்ம இதை சைன்லேயும் கொஸ்ட்லேயும் மாற்றுவோம். சைன்லேயும் கொஸ்ட்லேயும் மாற்றினோம்னா 1/cot a பதிலாக cos a/sin a, tan a பதிலாக sin a/cos a. இப்போ இது வந்துட்டு ஒரு கோவை. சரியா, இப்போ இதுதான் வந்து கோவை. ஆகவே இப்போ இதை என்ன செய்யலாம், ஃபார்மஸ் எடுக்கலாம். கீழே 1/, கீழே ஃபார்மஸ் எடுத்தால் என்ன வரும், sin a cos a ஃபார்மஸி. ஆகவே இங்கே வந்துட்டு sin a இருக்கி, இது ஒரு கோவை. sin a இருக்கி, cos a இல்லை. ஆகவே cos வர்க்கம் a ப்ளஸ் இங்கே cos a இருக்கி, sin a இல்லை. ஆகவே sin a வந்து sin a பிரிக்கினா sin வர்க்கம் ஏன்னு வரும். ஆகவே அங்கால் எழுதுகிறேன். ஆகவே இது எப்படி வருது, 1/sin வர்க்கம் a + cos வர்க்கம் a/sin a cos a இருக்கு. ஆகவே வந்து sin வர்க்கம் a + cos வர்க்கம் ஏங்கிறது என்ன, 1. ஆகவே 1/1/sin a cos a. இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், இதுதானே கோவை. ஆகவே கீழே இது மேலே கொண்டே போடலாம். ஆகவே sin a cos a. இது வந்துட்டு என்னது, ஆர்ஹெச்எஸ். 10வது கேள்வி வந்துட்டு 9வது கேள்வி மாதிரி ஐடியா தான். இப்போ எல்ஹெச்எஸ் எடுப்போம். எல்ஹெச்எஸ் = cosec a/cot a + tan a. ஆகவே பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் வந்து சைனுக்கும் கொஸ்ஸுக்கும் மாற்றுவோம். cosec a வந்துட்டு 1/sin a, 1/sin a. கீழே cot a வந்துட்டு cos a/sin a + sin a/cos a. இப்போ வந்துட்டு அங்கால செய்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு ஃபார்மஸ் எடுப்போம். sin a cos a ஃபார்மஸ் எடுத்தோம்னு சொன்னால் sin a cos aன்னு சொல்லி வரும். ஆகவே வந்துட்டு 9வது கேள்வி மாதிரியே தான் வரும். 1/sin a கீழே எப்படி வரும், ஃபார்மஸ் எடுக்கும் பொழுது sin a cos a ஃபார்மஸ் எடுத்து மேலே என்ன வரும், sin வர்க்கம் a + cos வர்க்கம் ஏன்னு சொல்லி வரும். ஆகவே வந்துட்டு sin வர்க்கம் a + cos வர்க்கம் a வந்து 1 ஆகும். இது மேலே போகும். ஆகவே 1/sin a × sin a cos a கீழே 1 வரும். சரியா, இப்போ வந்துட்டு இந்த sin a வெட்டுப்பட்டால் cos aன்னு சொல்லி வரும். இதுதான் வந்துட்டு ஆர்ஹெச்எஸ். 11வது கேள்வியில் வந்துட்டு எல்ஹெச்எஸ் வந்துட்டு இப்படித்தான், cosec a/cosec a + 1 ப்ளஸ் cosec a/cosec a - 1 என்று சொல்லியிருக்கு. இதை வந்துட்டு என்ன, 2 கீழ் cos வர்க்கம் ஏன்னு சொல்லி காட்டணும். 2 கீழ் cos வர்க்கம் ஏன்னு சொல்லி காட்டணும். ஆகவே வந்துட்டு இப்போ இந்த எல்ஹெச்எஸ் எடுத்தோம்னு சொன்னால்
வளமையாக செய்கிற மாதிரி ஃபார்மசி எடுப்போம். ஃபார்மசி எடுத்தால் என்ன வரும்? கொசெக் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு கொசெக் ஏ மைனஸ் 1 சொல்லி வரும். ஆகவே வந்துட்டு இந்த கொசெக் ஏ ப்ளஸ் 1 இங்கே இருக்கி நம்ம கொசெக் ஏ மைனஸ் 1ஆல் கொசெக் ஏ பெருக்குவோம். ஆகவே கொசெக் வர்க்கம் ஏ மைனஸ் 1 கொசெக் ஏல பிரிக்கினா கொசெக் ஏன்னு சொல்லி வரும். ஆகவே கொசெக் வர்க்கம் ஏ மைனஸ் கொசெக் ஏ, கொசெக் வர்க்கம் ஏ மைனஸ் கொசெக் ஏ இன்ட்டு, அதாவது அதோட கூட்டணும் என்ன செய்யணும்? இங்கே கொசெக் ஏ மைனஸ் 1 இருக்கி கொசெக் ஏ ப்ளஸ் 1 இல்லை. ஆகவே கொசெக் ஏயால் கொசெக் ஏ ப்ளஸ் 1 பெருக்கணும். ஆகவே கொசெக் வர்க்கம் ஏ ப்ளஸ் கொசெக் ஏன்னு சொல்லி வரும். ஆகவே வந்துட்டு மைனஸ் கொசெக் ஏயும் ப்ளஸ் கொசெக் ஏயும் வெட்டுப்படும். ஆகவே வெட்டுப்படும் பொழுது என்னன்னு சொல்லி வரும்? 2 கொசெக் ஏ ஓவர் 1. இது வந்துட்டு என்ன மெதத்தில் இருக்கி? ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் மெதத்தில் இருக்கி. ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம். ஆகவே ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி என்று இருக்கி. ஆகவே நம்ம கொசெக் வர்க்கம் ஏ மைனஸ் 1 வர்க்கம், ஆகவே மைனஸ் 1 சொல்லி எழுதலாம். ஆகவே கொசெக் வர்க்கம் டீட்டா மைனஸ் கொட் வர்க்கம் டீட்டா சமன் 1 சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் ஒரு சர்வ சமன்பாடு. ஆகவே இந்த 1 இங்கே வந்து கொட் வர்க்கம் டீட்டா அங்கால போனால் வந்துட்டு எப்படி வரும்? கொட் வர்க்கம் ஏன்னு சொல்லி வரும். ஆகவே 2 கொசெக் வர்க்கம் ஏயின் கீழ் கொட் வர்க்கம் ஏ. சரியா? இப்போ வந்துட்டு நம்ம செக் வர மாதிரி எடுக்கணும். ஆகவே இப்போ கொசெக்குங்கிறது என்ன? 1 ஓவர் சைன். ஆகவே சைன் வர்க்கம் ஏ 2 கீழ் சைன் வர்க்கம் ஏன்னு சொல்லி போட்டிருக்கோம். 2 கீழ் சைன் வர்க்கம் ஏன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு கொட் வர்க்கம் ஏங்கிறது என்ன? கொட் வர்க்கம் ஏங்கிறது என்ன? கொஸ் வர்க்கம் ஏன் கீழ் சைன் வர்க்கம் ஏ. ஆகவே 1 ஓவர் கொட் வர்க்கம் ஏங்கிறது என்ன? சைன் வர்க்கம் ஏன் கீழ் கொஸ் வர்க்கம் ஏ. ஆகவே வந்துட்டு இங்கே கீழே இருக்கிற சைன் வர்க்கம் ஏயும் மேலே இருக்கிற சைன் வர்க்கம் ஏயும் வெட்டுப்பட்டால் 1 ஓவர் கொஸ் வர்க்கம் ஏன் வரும். 1 ஓவர் கொஸ் வர்க்கம் ஏங்கிறது என்ன? செக் வர்க்கம் ஏ. ஆகவே ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன? ஆர்ஹெச்எஸ் வந்துட்டு செக் வர்க்கம் ஏ இருக்கு. 12வது கேள்வியை பார்ப்போம். 12வது கேள்வி tan வர்க்கம் ஏ மைனஸ் சைன் வர்க்கம் ஏ சமன் சைனின் 4ஆம் அடுக்கு இன்ட்டு செக் வர்க்கம் ஏன்னு சொல்லி வருது. ஸோ வந்துட்டு எல்ஹெச்எஸ் சமன் tan வர்க்கம் ஏ மைனஸ் சைன் வர்க்கம் ஏ. இங்கே வந்துட்டு இந்த சைனின் 4ஆம் அடுக்கு இன்ட்டு செக் வர்க்கம் ஏன்னு சொல்லி தானே வருது. அதாவது இங்கே பெருக்கில் வருது. இங்கே இந்த கழித்தல் வந்துட்டு இங்கே இல்லை, மொத்தமாக ஒரு கோவையாக வருது. ஆகவே வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இதில் வந்துட்டு இது எப்படி இருக்குது? tan வர்க்கம் ஏ மைனஸ் சைன் வர்க்கம் ஏ, ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் மாதிரி இருக்குது. ஆகவே நம்ம விரிச்செழுவோம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஆகவே tan ஏ ப்ளஸ் சைன் ஏ tan ஏ மைனஸ் சைன் ஏ. சரியா? இப்போ வந்துட்டு என்ன செய்வோம்? tan ஏ வந்துட்டு சைன் ஏ கொஸ் ஏ சார்பில் எழுதுவோம். ஆகவே சைன் ஏ இன்கில் கொஸ் ஏ இங்கேயும் அப்படி எழுதுவோம். இப்போ இந்த தனிக்கோவைக்குள்ளே வந்துட்டு கொஸ் ஏஏ ஃபார்மசி எடுப்போம். கொஸ் ஏ ஃபார்மசி எடுத்தால் என்ன நடக்குது? சைன் ஏ கொஸ் ஏ ஃபார்மசி எடுத்திருக்கோம். ஆகவே வந்துட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் ஏயோட கொஸ் ஏ பெருக்கப்படும். அதே மாதிரி இங்கே சரியா கொஸ் ஏ ஃபார்மசி எடுத்திருக்கோம். ஆகவே சைன் ஏ மைனஸ் இங்கே வந்துட்டு 1 இருக்கி. ஆகவே வந்துட்டு சைன் ஏயோட கொஸ் ஏ பெருக்கப்படும். ஆகவே சைன் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு கொஸ் ஏன்னு சொல்லி வரும். ஆகவே இதில் வந்துட்டு என்ன செய்வோம்? கொஸ் வர்க்கம் ஏ கீழே வரும். மேலே எப்படி இருக்கி? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பிங்கிற மாதிரி இருக்கி. ஆகவே திருப்பி என்ன செய்வோம்? ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் மாதிரி மாற்றுவோம். ஆகவே சைன் வர்க்கம் ஏ மைனஸ் சைன் வர்க்கம் ஏ இன்ட்டு கொஸ் வர்க்கம் ஏ. இப்போ இதில் என்ன செய்யலாம்? சைன் வர்க்கம் ஏ பொதுவாக எடுக்கலும். நமக்கு சைன் வர்க்கம் ஏ பொதுவாக எடுக்கலும். ஆகவே சைன் வர்க்கம் ஏ பொதுவாக எடுத்தால் என்ன நடக்கும்? 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் ஏங்கிறது வந்துட்டு இங்கே வரும். 1 மைனஸ் கொஸ் ஏங்கிறது வந்துட்டு இங்கே வரும். ஆகவே சைன் வர்க்கம் ஏ இருக்கி 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் ஏ கீழே கொஸ் வர்க்கம் ஏ. 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் ஏங்கிறது என்ன? சைன் வர்க்கம் ஏ. ஆகவே சைனின் 4ஆம் அடுக்கு ஏ கீழே கொஸ் வர்க்கம் ஏ இருக்கி. ஆகவே மேலே வந்தால் செக் வர்க்கம் ஏ, அது வந்துட்டு ஆர்ஹெச்எஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி 13வது கேள்வி பார்த்தோம்னு சொன்னால், 13வது கேள்வி இப்படி ரூட்டுக்குள்ளே வர கேள்விகள். இப்படி ரூட்டுக்குள்ளே கேள்விகள் வந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால், ஐடியா அதில் கீழே இருக்கிறத உடன்புணரியால் நம்ம வந்துட்டு 2 மேலையும் கீழையும் பெருக்கணும். கீழே இருக்கிறது என்ன? 1 ப்ளஸ் சைன் ஏ. இதில் உடன்புணரிங்கிறது என்னென்னா, இப்போ 1 ப்ளஸ் சைன் ஏன்னா 1 மைனஸ் சைன் ஏங்கிறது வந்துட்டு அதில் உடன்புணரி. ஏ ப்ளஸ் பின்னு சொன்னால் ஏ மைனஸ் பிங்கிறது வந்துட்டு ஏ ப்ளஸ் பியோட உடன்புணரி. ஆகவே எல்ஹெச்எஸ் சமன் என்ன வரும்? ரூட்டுக்குள்ளே 1 மைனஸ் சைன் ஏ ஓவர் 1 ப்ளஸ் சைன் ஏ.
ஆகவே ரூட்டில் வந்துட்டு கீழே இருக்கிறத உடன்புணரி என்ன 1 மைனஸ் சைனே. ஆகவே 1 மைனஸ் சைனையால் மேலேயும் கீழேயும் பெருக்குவோம். மேலேயும் கீழேயும் பெருக்கின என்ன 1 மைனஸ் சைனே முழுவதின் வர்க்கத்துக்கு ரூட் வரும். அதே மாதிரி கீழே 1 மைனஸ் சைன் வர்க்கம் ஏட முழுவதின் ரூட் வந்து வரும். ஸோ வந்துட்டு இப்போ என்ன செய்வோம், இப்போ 1 மைனஸ் சைனே முழுவதின் வர்க்கம் அதில் ரூட். இப்போ இது எப்படி வரும்னு சொன்னால் 1 மைனஸ் சைன் ஏ முழுவதின் வர்க்கத்தில் ரூட்டுங்கிறது என்ன அறியாமல் இருக்குது. ஆகவே இந்த ரெண்டு விட்டு 1 மைனஸ் சைனேன்னு சொல்லி வரும். நம்ம பேசிக்லேருந்து படிக்கிறார்களே இதை சொல்லித்தார். ஆகவே 1 மைனஸ் சைனே கீழே என்ன வரும், 1 மைனஸ் சைன் வர்க்கம் ஏங்கிறது வந்துட்டு என்ன கொஸ் வர்க்கம் ஏக்கு சமனாகிக்கும். ஆகவே இந்த ரூட்டும் இல்லாமல் போய் கொஸ் ஏன்னு சொல்லி வரும். ஆகவே செக் வர்க்கம் ஏங்கிறது இப்போ இதை என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரிப்போம். இப்போ வந்துட்டு கொஸ் ஏங்கிறத வந்துட்டு ஒன்றையும் கொஸ் ஏல பிரிப்போம், சைன் ஏயும் கொஸ் ஏல பிரிப்போம். ஆகவே 1 ஓவர் கொஸ் ஏ மைனஸ் சைன் ஏ ஓவர் கொஸ் ஏ. அப்போ 1 ஓவர் கொஸ் ஏங்கிறது என்ன செக் ஏ மைனஸ் டேன் ஏன்னு சொல்லி வரும். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். 1 ஓவர் கொஸ் ஏ மைனஸ் சைன் ஏ ஓவர் கொஸ் ஏ. 1 ஓவர் கொஸ் ஏங்கிறது வந்து செக் ஏ, சைன் ஏ ஓவர் கொஸ்ங்கிறது வந்துட்டு 10a ஆയിരിக்கும். இதுதான் RHS. இதுதான் வந்துட்டு செக் ஏ மைனஸ் 10a, அது RHS. சரியா? இப்போ 14வது கேள்வி வருவோம். 14வது கேள்வி அதே மாதிரி கேள்வி ஒன்று தான். இப்போ பார்ப்போம். கீழறியத்தில் உடன்புணரியால் பெருக்கணும். இப்போ LHS எழுதியாச்சு. 1 ப்ளஸ் கொஸ்ஸு அதில் உடன்புணரி என்ன 1 மைனஸ் கொஸ்ஸு மேலேயும் கீழேயும் பெருக்கியாச்சு. பெருக்கினா 1 மைனஸ் கொஸ்ஸு முழுவதின் வர்க்கம் அது இல்லாமல் போனால் 1 மைனஸ் கொஸ்ஸுன்னு சொல்லி வரும். கீழே என்ன 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் ஏன்னு சொல்லி வரும். ஆகவே 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் எங்களுக்கு சைன் வர்க்கம் ஏ, அது ரூட் இல்லாமல் போனால் சைன் ஏன்னு சொல்லி வரும். சைன் ஏன்னு சொல்லி வரும் கீழே. ஆகவே 1 கீழ் சைன் ஏ மைனஸ் கொஸ் ஏன் கீழ் சைன் ஏன்னு சொல்லி வரும். தனித்தனியாக பிரித்தோம்னு சொன்னால் இது தனித்தனியாக பிரித்தோம்னு சொன்னால் அப்போ 1 ஓவர் சைனுங்கிறது என்ன, 1 ஓவர் சைனுங்கிறது என்ன கொசக் ஏ. அது மாதிரி கொஸ் ஏ ஓவர் சைனுங்கிறது என்ன. 15வது கேள்விக்கு வருவோம். 15வது கேள்வி வந்துட்டு வித்தியாசமான கேள்வி. இப்போ இதில் வந்துட்டு செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா சமன் ஏன்னு தந்து போட்டு கொஸ் டீட்டா என்ன, டேன் டீட்டா என்ன, சைன் டீட்டா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு நமக்கு தெரியும் செக் வர்க்கம் டீட்டா மைனஸ் டேன் வர்க்கம் டீட்டா, செக் வர்க்கம் டீட்டா மைனஸ் டேன் வர்க்கம் டீட்டா சமன் 1ன்னு தெரியும். ஆகவே வந்துட்டு நம்ம இதை விரிச்சோம்னு சொன்னால் செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா இன்டூ செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா சமன் 1க்கு சமன் ஆയിരിக்கும். சரியா? இப்போ நமக்கு செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா வந்துட்டு ஏன்னு தெரியும் தானே. ஆகவே செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா என்ன வரும், 1 ஓவர் ஏன்னு சொல்லி வரும். ஆகவே செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா சமன் ஏங்கிறது முதலாவது சமன்பாடாகவும் செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டாங்கிறத வந்துட்டு சமன் 1 ஓவர் ஏங்கிறத வந்துட்டு 2வது சமன்பாடாகவும் நம்ம எடுப்போம். நம்ம இதை வந்துட்டு இப்படியான கேள்விகள் நமக்கு வரும் பொழுது வந்துட்டு நம்ம இதை டிரெக்டாகவே யூஸ் பண்ணிடலாம். அதாவது இப்படி இந்த பகுதியை வந்து நம்ம நிரூபிக்காட்டணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்ம டிரெக்டாகவே செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டாங்கிறத வந்துட்டு 1 ஓவர் ஏன்னு சொல்லி டிரெக்டாகவே எடுத்து செய்யலும். சரி, இங்கே வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த 2 சமன்பாடுகளையும் வச்சு கொஸ் டீட்டா டேன் டீட்டா என்ன சைன் டீட்டா என்ன சொல்லி இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலும். ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்கிறோம், இந்த முதலாவது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் கூட்டுவோம். கூட்டினா என்ன நடக்கும், ப்ளஸ் டேன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா வெட்டுப்பட்டு போயிடும். ஆகவே 2 செக் டீட்டா சமன் ஏ ப்ளஸ் 1 ஓவர் ஏ, 2 செக் டீட்டா சமன் ஏ ப்ளஸ் 1 ஓவர் ஏ. சரியா? ஆகவே வந்துட்டு செக் டீட்டா என்னது சமன் ஆகியும் டூ செக் டீட்டா வந்துட்டு இப்போ ஏ ஃபார்மஸ் எடுத்தால் ஏ வர்க்கம் ப்ளஸ் 1. ஆகவே செக் டீட்டாங்கிறது வந்துட்டு ஏ வர்க்கம் ப்ளஸ் 1 இன்கில் 2ஏக்கு சமன் ஆகிக்கும். ஆகவே 1 ஓவர் கொஸ் டீட்டா தானே வந்துட்டு செக் டீட்டா. ஆகவே கொஸ் டீட்டாங்கிறது இதை தலைகீழ மாற்றி வர பெருமானத்துக்கு சமன் ஆகிக்கும். ஆகவே 2a இன்கில் ஏ வர்க்கம் ப்ளஸ் 1க்கு சமன் ஆகிக்கும். இப்போ கொஸ் டீட்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த முதலாவது சமன்பாட்டிலேருந்து 2வது சமன்பாட்டை கழிப்போம். சரியா? முதலாவது சமன்பாட்டிலேருந்து 2வது சமன்பாட்டை கழிச்சோம்னா என்ன நடக்கும், இங்கே இருக்குது முதலாவது சமன்பாடு செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா மைனஸ் செக் டீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் டேன் டீட்டா. அதாவது டேன் டீட்டா இங்கே வந்துட்டு ப்ளஸ் ஆகுது. சரியா? நான் கழிச்சு காட்டுறேன். செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா மைனஸ் செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா
ஆகவே வந்துட்டு sec theta plus tan theta minus sec theta minus into minus plus tan theta. ஆகவே இதுவும் இதுவும் வெட்டுப்பட்டு போய் 2 tan theta வருது இல்லையா? சரி, ஆகவே இப்போ வந்துட்டு 2 tan theta வந்துட்டு என்ன சமனாய்க்கும்? a minus 1/aக்கு சமனாய்க்கும். a minus 1/aக்கு சமனாய்க்கும். ஆகவே tan theta வந்துட்டு a வர்க்கம், அதாவது இதை ஃபார்மசி எடுத்தால் a வர்க்கம் மைனஸ் 1 வரும். ஆகவே tan theta சமன் a வர்க்கம் மைனஸ் 1 கீழ் 2a என்று சொல்லி வரும். ஆகவே tan thetaவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ நமக்கு cos theta தெரியும், tan theta தெரியும். ஆகவே வந்து tan theta சமன் என்ன? sin theta over cos theta. ஆகவே இதில் இருந்து sin thetaவை கண்டுபிடிக்க இயலும். ஆகவே sin theta எப்படி என்னதுக்கு சமனாய்க்கும்? tan theta into cos theta, tan theta into cos thetaக்கு சமனாய்க்கும். ஆகவே இதுக்கான பிரதியிடும் பொழுது வந்துட்டு நமக்கு a வர்க்கம் மைனஸ் 1 over a வர்க்கம் ப்ளஸ் 1 வரும். சரியா? இதே மாதிரியான ஒரு கேள்வி தான். இதே கேள்வி என்ன, ஏக்கு பதிலாக 3 தந்திருக்கு. அதே மாதிரி கேள்வி தான் 16வது கேள்வி. சரியா? இங்கே வந்துட்டு என்ன, sec theta ப்ளஸ் tan theta 3 தந்தால் sec theta மைனஸ் tan theta என்ன 1/3 இருக்கும். ஆகவே முதலாவது ரெண்டாவது சமன்பாடையும் கூட்டினா வந்துட்டு என்ன வரும்? 2 sec theta சமன் 3 9 3 10 10 கீழ் 6. சரியா? ஏன் 6? இந்த 2 இந்த 3 பெருக்கப்பட்டு 6 வரும். ஆகவே cos theta வந்துட்டு 6 10 வரும். சுருக்கினா 3 5 வரும். சரியா? 3 5 வரும். அதே மாதிரி முதலாவது சமன்பாட்டிலிருந்து ரெண்டாவது சமன்பாடு கழிக்கும் பொழுது 2 tan theta சமன் என்ன 3 மைனஸ் 1 3. ஆகவே 3 9 9லேருந்து 1 போனால் 8 8 3. ஆகவே tan theta சமன் 4 3. ஆகவே sin theta எப்படி கண்டுபிடிக்க இயலும்? இது ரெண்டையும் பெருக்கி வரதான் sin theta. ஆகவே 3 3 வெட்டுப்பட்டு 4 5 5 சொல்லி வரும் sin theta. ஆகவே இவ்வளவு தான் 16வது கேள்வி. இப்போ 17வது கேள்வியை பார்ப்போம். 17வது கேள்வி என்னன்னு சொன்னால், ரெண்டு சமன்பாடு தந்திருக்கு நமக்கு. 2 sin theta ப்ளஸ் 3 cos theta சமன் ஏன்னு சொல்லியும், sin theta மைனஸ் cos theta சமன் பின்னு சொல்லியும் ரெண்டு சமன்பாடு தந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு சமன்பாடையும் தந்து போட்டு ஏக்கும் பிக்கும் இடையிலான தொடர்பு என்ன, ஏக்கும் பிக்கும் இடையிலான தொடர்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. ஏக்கும் பிக்கும் இடையில வந்துட்டு தொடர்பு கொடுக்கணும். வந்துட்டு அதில் வந்துட்டு sin thetaவோ cos thetaவோ சம்மந்தப்பட போப்படா. சரியா? அப்படி என்ன, ஃபஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இப்போ வந்துட்டு என்ன, இப்போ sin thetaவோ cos thetaவோ கண்டுபிடிச்சோம்னு சொன்னால், நம்ம சர்வ சமன்பாடு இருக்குது தானே, sin வர்க்கம் theta ப்ளஸ் cos வர்க்கம் theta சமன் 1. அதில் வந்துட்டு sin thetaவுக்கும் cos thetaவுக்கும் பிரதிட்டம்னு சொன்னால், ஏக்கும் பி ஏபி சார்பாக பிரதிட்டம்னு சொன்னால் இந்த ஏக்கும் பிக்கும் இடையிலான தொடர்பு கொண்டு வரும். அதில் இந்த தீட்டாவெல்லாம் சம்மந்தப்படாது. சரியா? இதுதான் வந்துட்டு ஐடியா. நம்ம பார்ப்போம். இப்போ என்ன செய்கிற, இப்போ சைனையோ கொஸ்ஸையோ கண்டுபிடிக்கணும் தானே, அதுக்கு என்ன செய்கிற, ரெண்டாவது சமன்பாடை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டுக்கு 3ஆல் பெருக்கிறேன். 3ஆல் பெருக்கி என்ன நடக்குது, ரெண்டாவது சமன்பாடை 3ஆல் பெருக்கிறேன். ஆகவே 3 sin theta 3 cos theta 3b. சரியா? ஆகவே இந்த இது முதலாவது சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடு, இதை மூணாவது சமன்பாடுன்னு போடுறேன். ஆகவே முதலாவது சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் கூட்டினா என்ன நடக்கும், இந்த 3 cos thetaவும் மைனஸ் 3 cos thetaவும் இல்லாமல் போய் மொத்தம் 5 sin theta வருது. 5 sin theta சமன் a ப்ளஸ் 3b, a ப்ளஸ் 3b. ஆகவே 5 sin theta சமன் a ப்ளஸ் 3b. ஆகவே sin theta சமன் a ப்ளஸ் 3b × 5. சரியா? இப்போ அதே மாதிரி என்ன செய்கிறேன், sin thetaக்கு எடுத்தாச்சு. இப்போ cos thetaவை எடுக்கணும். cos thetaவை எடுக்கணும்னு சொன்னால் சைனை இல்லாமக்கணும். சரியா? சைனை இல்லாமக்கணும். அதுக்காக வேண்டி என்ன செய்கிறேன், ரெண்டாவது சமன்பாடை வந்துட்டு 2ஆல் பெருக்கிறேன். ஆகவே ரெண்டாவது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கிறேன். 2ஆல் பெருக்கினா 2 sin theta மைனஸ் 2 cos theta சமன் 2bன்னு சொல்லி வரும். சரியா? இந்த வந்துருக்கு 2bன்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ என்ன செய்கிறேன், முதலாவது சமன்பாட்டிலேருந்து 4வது சமன்பாட்டை கழிக்கணும். முதலாவது சமன்பாட்டிலேருந்து இந்த இது 4வது சமன்பாடு, இந்த 4வது சமன்பாடுன்னு போடுறேன். 4வது சமன்பாட்டை கழிக்கணும். இப்போ கழிச்சேன்னு சொன்ன நடக்கும் 2 sin theta ப்ளஸ் 3 cos theta மைனஸ் 2 sin theta இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி 2 cos thetaவாக மாறும். ஆகவே மைனஸ் 2 sin thetaவும் ப்ளஸ் 2 டைம்ஸ் sin thetaவும் வெட்டுப்பட 5 cos thetaன்னு வரும். சரியா? 5 cos theta சமன் முதலாவது சமன்பாடு என்ன, a மைனஸ் 2b, a மைனஸ் 2b.
சரியா? இப்போ கொஸ் தீட்டா சமன் என்ன? a மைனஸ் 2bங்கில் 5 வருது. இப்போ நம்மளோட ஐடியா படி என்ன செய்வோம்? சைன் வர்க்கம் தீட்டா ப்ளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1ல் வந்துட்டு சைன் தீட்டாக்கு பதிலாக கொஸ் தீட்டாக்கு பதிலாக பிரதிடுவோம். a ப்ளஸ் 3bங்கில் 5 முழுவதின் வர்க்கம் ப்ளஸ் a மைனஸ் 2bங்கில் 5 முழுவதின் வர்க்கம் சமன் 1. இப்போ இது வந்துட்டு என்ன? இது என்ன? ஒரு சைன் தீட்டாவோ கொஸ் தீட்டாவோ தீட்டா தொடர்படாத ஏக்கும் பிக்கும் இடையிலான ஒரு தொடர்பு. நம்ம இப்படி கொடுத்தோம்னாலே போதும், இதுக்கு மேலே சுருக்க தேவையில்லை. அப்படி இல்லாமல் நம்ம இன்னும் ஒரு முறையில் கொடுக்குறேன்டா, இன்னும் ஈஸியாக கொடுக்குறேன் என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ நமக்கு தந்திரிக்கு தானே, ஆரம்பத்திலே தந்திரிக்கு தானே சமன்பாடுகள், இந்த முதலாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு, இது சைன் கொஸ் சார்பாக தானே வந்துருக்கு. ஆகவே நம்ம இதில் ஈஸியான சமன்பாடு ரெண்டாவது சமன்பாட்டில் போட்டுவோம். ரெண்டாவது சமன்பாட்டில் நமக்கு சைன் தீட்டாவும் தெரியும், கொஸ் தீட்டாவும் தெரியும். சரியா? ரெண்டாவது சமன்பாடில் சைன் தீட்டாவும் தெரியும், கொஸ் தீட்டாவும் தெரியும். ரெண்டாவது சமன்பாடு என்ன? சைன் தீட்டா மைனஸ் கொஸ் தீட்டா சமன் b. அதான் இரண்டாவது சமன்பாடு. சைன் தீட்டா மைனஸ் கொஸ் தீட்டா சமன் b. ஆகவே வந்துட்டு சைன் தீட்டாக்கு பதிலாக பிரதித்திரியம், கொஸ் தீட்டாக்கு பதிலாக பிரதித்திரியம், அது வந்துட்டு பிக்கு சமனாக